ஒரு சன்ஸ்கிரீன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணி வாங்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ, ஐம் டாக்டர் அஸ்விதா, கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் நேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், நாமக்கல். ஃபர்ஸ்ட் உங்கள் சன்ஸ்கிரீன் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் யூஏவும் கிடைக்கும் அண்ட் யூவிபியும் கிடைக்கும். யூஏ ப்ரொடெக்ஷனை பிஏன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிஏ 3+க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் யூவிபி ப்ரொடெக்ஷனை எஸ்பிஎஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த எஸ்பிஎஃப் அட்லீஸ்ட் ஒரு 30+க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் சன்ஸ்கிரீன் ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீனான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் சம்மரில் ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்வெட்டிங்கில் சன்ஸ்கிரீன் வியர் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீனாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவதாக செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் சன்ஸ்கிரீனில் ஒரு ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியானதுனால மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், ஐபேட்ஸ்லேருந்து வர ப்ளூ லைட் எமிஷன் கூட உங்கள் ஸ்கின் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்க சன்ஸ்கிரீனாக இருந்தால் இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதெல்லாம் போக உங்கள் சன்ஸ்கிரீன் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ஹைப்போலஜெனிக், நான் கோமிடோஜெனிக் சன்ஸ்கிரீனாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.